பொதுவாகவே மிதுன ராசி இருக்கிற ராசிகளில் உபய ராசி அப்படிங்கிற ஒரு மதிப்பு மிக்க ராசியாக மிதுன ராசி இருந்துட்டு இருக்குது. விசுவாவசு தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான், அதாவது நீச்சம் பெற்று இருந்தால் கூட அந்த நீச்சமான புதன் பகவானோடு உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்காது, இனிமேல் நமக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி விரக்தியின் விளிம்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய திருப்திகளை கொடுக்கக்கூடிய, ஊரில் வந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய நீங்கள் மிகப்பெரிய உற்சாகத்தோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. அதாவது கடந்த காலங்களில் ஒதுங்கி ஒதுங்கி பதுங்கி பதுங்கி போன நீங்கள் இந்த புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்திலும் வந்து துணிந்து நிற்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த தொழில் ரீதியான வகையில் கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களை நித்தமும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால வெறுமனே ராசி அதிபதி அப்படிங்கிறத விட நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால நித்தம் வருமானம் வரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுத்துட்டு இருக்கோம். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது சந்தோஷமான பிரிவு தான். சண்டை கட்டி சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணி பிரிவு அப்படிங்கிறத விட உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காகவோ சுமூகமான முறையில் சந்தோஷமான முறையில் பிரிவு ஏற்படக்கூடிய சூழலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னதான் பிரிவு இருந்துகிட்டு இருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பரிவு பாச பந்தம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் பிரிஞ்ச ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். பிள்ளைகள் வகையில் வந்து சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.